ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 90s கிட்ஸ் பெட்டிக்கடை பால்கோவா. வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் சர்க்கரை 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். இது 3 இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக அந்த பால்கோவா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பொட்டுக்கடலை ரெண்டையுமே நல்லா நைஸாக தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நெய்யை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு அந்த கடாயில் அது நெய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பொட்டுக்கடலை மிக்ஸ் ஆகணும். பொட்டுக்கடலை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி நம்மளுக்கு பால்கோவா ஸ்டேஜில் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பொட்டுக்கடலையோட. ஸ்வீட் சர்க்கரை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும், ஸ்வீட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை கூட கம்மி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்காக அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி நம்மளுக்கு பால்கோவா மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு இல்லைன்னா ட்ரே எதுலையோ அதில் ஒன்று நம்ம லைட்டாக நெய் தடவிட்டு அதில் நல்லா போட்டு தட்டி விடுங்க. அந்த பால்கோவா எந்த ஷேப்புக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா ஸ்பூனை வச்சு அமுத்தி விடுங்க. இப்போ நம்மளுக்கு பால்கோவா நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ 90s கிட்ஸ் பால்கோவா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இதெல்லாம் நீங்கள் ரொம்பவே 90s கிட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. நீங்களே உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.